வண்டி Bolero பிக்கப்பு இது ஸ்டார்டிங் ட்ரபிள் இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க் மோட்டர் தான் போயிருக்கு. டீசல் ப்ரெஷர் கம்மியாக வருது. அது பாருங்கள், டீசல் ஹை ப்ரெஷர் பம்பில் வர ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாவே தெரியும். சாய் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண ஸ்லோவாக வருது. இப்போ வந்துட்டு நம்ம மெயின் டீப்பை வந்துட்டு கழட்டி ஒரு கேனில் டீசல் எவ்வளோ டீசல் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த ஃபில்டரில் வர மெயின் டீப்பை வந்து இப்போ கழட்டிக்கலாம். கழட்டிட்டு ஒரு 2 லிட்டர் கேனில் வந்து எவ்வளோ டீசல் வருதுன்னு பிடிச்சி இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பிடிச்சிட்ருக்கேன். இப்போ இந்த 2 லிட்டர் கேனில் வந்து இப்போ சாவி ஆன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ டீசல் வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். டீசல் மோட்டர் நின்றுச்சு. இப்போ 1 லிட்டர் கேனில் ஊற்றுறேன், எவ்வளோ டீசல் இருக்குதுன்னு பார்க்கலாம். வரும் 1 லிட்டர் நிறையா இருக்குது. அதுபோக வந்து கேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இருக்குது, ஒரு 50 ml தான் இருக்குது. இது வந்து டீசல் கம்மியாக இருக்குது. இது வந்து டீசல் டேங்கோட மோட்டரோட ப்ரெஷர் தான் பத்தலை. இப்போ டீசல் டேங்க் மோட்டர் வந்து இந்த வண்டிக்கு வந்து கழட்டி மாற்றிடலாம் டேங்க் இறக்கி. இதில் வந்து டீசல் டேங்க் மோட்டர் தான் போயிடுச்சு அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஹை ப்ரெஷர் பம்பில் வர இந்த ரிட்டர்ன் இருக்கும். இந்த ரிட்டனை வந்து ஃபஸ்ட்டு கழட்டிக்கலாம். கழட்டிட்டு இதை விரலை பிடிச்சி இந்த ஹோல்ஸை வந்து அடைச்சி பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ அடைச்சி பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். டீசல் வருது. இப்போ டீசல் விரலை வச்சு இப்போ அடைச்சி பிடிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் விரலை எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் வண்டி ஆஃப் ஆகிடும். விரலை எடுத்துட்டேன், வண்டி இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. திரும்ப நான் அந்த விரலை வச்சு அடுத்து சாவி ஆன் பண்ண, ஆஃப் பண்ணி ஆன் பண்ண பாருங்கள். டீசல் வந்துட்டுருக்கு. நான் விரலை வச்சு அதை அடைச்சி பிடிக்கிறேன். அடைச்சி பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து டீசல் டேங்கோட வந்து மோட்டரோட ப்ரெஷர் தான் இல்லை. ஆஃப் பண்ணு. டீசல் டேங்கில் இருக்க மோட்டரோட ப்ரெஷர் தான் இல்லை. டேங்கோட மோட்டரை மட்டும் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். அதுபோல் வந்து எமர்ஜென்சி அப்படின்னா போயிடும். இதே மாதிரி கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறோம், அடைச்சி பிடிச்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்பாட்டில் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இது மாதிரி பெட்ரோல் டீப்பு சின்ன டீப் எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் ரிவிட் மாதிரி வச்சு ரிவிட்டு ஸ்க்ரூ ஏதோ ஒன்று லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இந்த ஹை ப்ரெஷர் பம்பில் வந்துட்டு இதே மாதிரி லாக் பண்ணிடலாம். இந்த ஹை ப்ரெஷர் பம்பில் வந்துட்டு ஒரு சைடு வந்து அப்படியே டம்மி பண்ணி விட்டுறலாம். டம்மி பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி ரிட்டர்னில் இங்கே ஒரு டீப் இருக்கும். இதில் ஒரு ஸ்க்ரூ வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்து ஸ்பாட்டுக்கு வந்துடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ண சுப்பே, ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல நான் லாக் பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ண, ஸ்டார்ட் பண்ண. இதை வந்து எமர்ஜென்சியாக பண்ணி ஸ்பாட்டுக்கு வரந்தடிக்கு பண்ணிக்கலாம். வந்துட்டு கம்பல்சரி டீசல் மோட்டர் மாட்டுறது தான் நமக்கு நல்லது. இது அப்படியே ஓட்ட முடியாது. இது மாதிரி லாக் பண்ணி ஒர்க் ஷாப்புக்கோ பக்கத்தில் பிரேக் டவுன் எதுவும் போனோம், இது மட்டும் டீசல் மோட்டர் தான் கன்ஃபார்ம் போயிடுச்சு, இது மாதிரி அடைச்சி பிடிச்சா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இது மாதிரி டம்மி மாதிரி பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு டீசல் டேங்க் மோட்டரை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த வண்டியில் டீசல் டேங்கை இறக்கி மோட்டர் மாற்றிக்கலாம்.
இதில் பாருங்கள், இந்த டீப் இது பிடிங்கி தான் இருக்குது. ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக லாக் ஆகிருக்கணும். இந்த பொலிரோக்கு வந்து பார்த்திங்கன்னா டீசல் டேங்க் மோட்டர் அசம்பிளி வாங்கியிருக்கு. இப்போ அதை டேங்கில் ஃபிட் பண்ணிடலாம். இதுக்கு எது கொடுத்துருக்காங்க? அந்த டீசல் டேங்கை வண்டியில் இப்போ ஃபிட் பண்ணிடலாம். இப்போ வயர் டீசல் டியூப்லாம் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இது சின்ன டியூப் வந்து ரிட்டனு, இது பெரிய டியூப் வந்து டீசல் மெயின் டியூப்பு. ஃப்ரண்ட் டியூப் இப்போ லாக் ஆகிடுச்சு. இல்லை டீசல் ஃபில்டர் இதையும் மாற்றிடலாம். இப்போ டீசல் ஃபில்டர் சென்சார் வயரையும் 2 டீசல் டியூப்பையும் கழட்டிக்கலாம். இது மாதிரி வந்து ஐஸில் வச்சு கிச்சன் டைட் பண்ணிவிட்டு இதில் 36 ரிங்ஸ் போட்டிங்கனாலும் சரி, பாக்ஸ் போட்டிங்கனாலும் சரி, போட்டு லூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கப்பு லூஸ் ஆயிரும். என்கிட்ட 36 ரிங்ஸ் இருக்குது. ரிங்ஸ் போட்டு நான் கழட்டுறேன். இதில் அந்த டீசல் ஃபில்டர் புது ஒரிங்க அதில் மாட்டிக்கலாம். அந்த ஃபில்டர் உள்ளே மாட்டிக்கலாம். இந்த சைடை வந்து கீழ் சைடு வர மாதிரி. இப்போ இந்த கப்பை மாட்டிடலாம், அடிக்கப்பை. டீசல் ஃபில்டரில் கழட்டினா சென்சார் வயர் மாட்டிக்கலாம். அதே மாதிரி ஃபியூல் பம்புக்கு, ஹை ப்ரெஷர் பம்புக்கு போகிற டிபி இதில் மாட்டிக்கலாம். சின்ன டிபி தான் வரும். இப்போ மாட்டியாச்சு. இப்போ வந்து டீசல் டேங்கில் மோட்டர் பூஸ் மாற்றிருக்கனால இப்போ எவ்வளோ டீசல் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். சாவி ஆன் பண்ண. இப்போ பாருங்கள், 2 லிட்டர் கேனில் எவ்வளோ இருக்குன்னு. அரை கேனுக்கு இருக்குது. இப்போ அதை 1 லிட்டர் கேனில் ஊற்றி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு.
இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கேனில் வந்து 1 லிட்டர் ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது கேனில் பார்த்தீங்கன்னா 1.25 1 300 பக்கம் இருக்குது. ஒரு 1/4 லிட்டருக்கு கேன் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்ரு சம்திங் தான் இருந்துச்சு. 1 லிட்டரு ஒரு 1.50 அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்போ இவ்வளோ டீசல் இருந்தால் எக்ஸ்ட்ரா இருக்குது நமக்கு. இப்போ வந்து டீசல் மோட்டர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. புது மோட்டர் மாட்டியிருந்தேன். புது மோட்டர் மாட்டினால இப்போ அந்த டீப் அதில் மாட்டிடலாம். ப்ரெஸ்ஸிங் டைப் தான், சுரும்னா லாக் ஆகிக்கும். இப்போ இதில் வந்து டீசல் ஃபில்டர் வந்து மாற்றினால இதில் ஃபஸ்ட்டு ஏர் எடுக்கணும். சாவி ஆன் பண்ணோம்னா இது லைட்டு லூஸ் பண்ணி விட்டோம்னா இதில் ஏர் ரிலீஃப் ஆகிக்கும். அப்புறம் லாக் பண்ணிக்கலாம். இப்போ அதை கட்டிங் பிளேட் வச்சு லூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த. இப்போ ஏர் எடுத்தாச்சு. இந்த மேலே லாக் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணு.